கதைகள் ரெடியாகும் நேரம், குழந்தை உலகம் புன்னகையின் தேரம். அண்ணா என்ற ஒரு சிறிய ஆமை பசுமையாக தழைப்பதொரு குளத்தில் தனது அம்மாவுடன் அமைதியாக வாழ்ந்தாள். அன்றாடம் நீரில் விளையாடி கொண்டு மெதுவாக நீந்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் வண்ணமான ஒரு பறவை அந்த குளத்துக்கு வந்து, நான் கடலை பார்த்தேன், கடலின் அலைகள் தாக்கும் சத்தம் உலகத்தில் இனிமையானது என்று கூறியது. அந்த வார்த்தைகள் அண்ணாவின் உள்ளத்தை பரபரப்பாக்கின. நானும் அந்த கடலின் ஒலியை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அம்மா ஆச்சரியமான விழிகளுடன் பார்த்தாள். ஆனால் அண்ணாவின் தைரியத்தை புரிந்து கொண்டாள். செல்லம், ஆனால் மெதுவாக, சுயமாக, சாகசமாக என்று அரவணைத்தாள். அண்ணா தனது சிறிய கால்களில் பயணத்தை ஆரம்பித்தாள். பசுமை காடுகள், மலர்கள், வண்ணத்து பூச்சிகள். அவளுக்கு புதுமை மழை தூறியது. சில நேரங்களில் காற்று சூழ்ந்தது. அவள் ஓயாமல் நகர்ந்தாள். ஒரு மலைப்பாதை ஏறி கடலின் வாசல் வரை வந்தாள். தூரத்தில் அலைகளின் சத்தம் முதன்முறையாக கேட்கப்பட்டது. அது அவளது மனதுக்குள் இசையாக நுழைந்தது. கடலை பார்த்தவுடன் அவள் கண்களில் நீர் சொட்டியது. ஆனந்தத்தின் கண்ணீர்.